ஒவ்வொரு வினாடியும் நான் பாபாவை ஆராதிக்கின்றேன். பாபாவின் மேல் எனக்கு ஏராளமாக விசுவாசம் உள்ளது. பாபாவின் பூஜைகளை தினம்தோறும் செய்கின்றேன். இருந்த பொழுதிலும் துக்கமும் கஷ்டமும் வராமல் இருப்பதில்லை. என் கர்மாவை நானே அனுபவிக்கும் பொழுது பாபாவை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கின்றது என்ற பாவம் அடிக்கடி உங்களுக்கு தோன்றுகின்றது. அப்படி பாவிப்பதை நான் சரியென்று சொல்ல முடியாது. என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கின்றாய், என்னை ஸ்மரிக்கிறாய். அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி. உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்மராசிகள் குன்றாக சேர்ந்திருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டுமல்லவா? பூர்வ ஜென்மங்களின் உன் சமஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுகதுக்கங்களாக வந்து கொண்டிருக்கும். அவற்றிற்கு நான் சாட்சி. இந்த கிராமத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகின்றது. உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கின்றது, என் செயல்கள் மறைமுகமாக இருக்கின்றது. அதை தெரிந்து கொள்ள முடியாமல் என்னை நிந்திப்பதால் நான் என்ன செய்ய முடியும்? கர்ம வினைகள் கரைந்தவுடன் யோகம் தானே கைகூடும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை, நல்லதே நடக்கும்.